வணக்கம். ஒகோங்குவோலோட வாழ்க்கை கொஞ்சம் அமைதியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும்போது ம். அவரோட மக எஸ்ஸிமாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. ஆமா, இன்னைக்கு நாம சினுவா அச்சிபேவோட சிதைவுகள், அதாவது திங்ஸ் ஃபால் அபார்ட் புத்தகத்தோட 9வது அத்தியாயத்துல இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இந்த பகுதியில நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க கலாச்சார நம்பிக்கை, குறிப்பா அந்த ஒக்பாஞ்சே பத்தி. நிச்சயமா. அப்புறம் எக்வேவிக்கும் எஸ்ஸிமாவுக்குமான அந்த உறவு அது கொஞ்சம் வித்தியாசமானது. அதோட ஒகோங்குவோவோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுங்கிறதும் தெரிய வருது. ஆமா, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க. ஒரு குழந்தைக்கு திரும்ப திரும்ப உடம்பு சரியில்லாம போறது, ஒரு தாயோட தீராத கஷ்டம், அப்புறம் அந்த சமூகத்தோட நம்பிக்கை, இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இருக்கு? இத புரிஞ்சுக்கிறது தான் இந்த அத்தியாயத்தோட மையமே. சரி, முதல்ல எஸ்ஸிமாவோட அந்த நோயிலிருந்து ஆரம்பிக்கலாம். எக்வேவி கத்துறாங்க, எஸ்ஸிமா சாக கிடக்குறான்னு. அது ஒகோங்குவோ உழுக்குது. அந்த நோயோட பேரு இபா. ரொம்ப கடுமையான காய்ச்சல்னு வச்சுக்கோங்களேன். ஒகங்கோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே மூலிகை தேட காட்டுக்கு போறாரு. இது ஒரு அப்பாவோட பாசம் மட்டுமா, இல்ல அவங்க சமூகத்துல ஒரு ஆணோட கடமையா? ரெண்டுமேனு சொல்லலாம். குடும்பத்தை காப்பாத்துறது அவரோட முக்கியமான பொறுப்பு இல்லையா? வலிமையா காட்டுறது மட்டும் இல்ல, இதுவும் தான். கரெக்ட். இதுக்கு பின்னால எக்வஃபியோட நிலைய பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10 குழந்தையில 9. ஆமா, 9 குழந்தைங்கள பறி கொடுத்திருக்காங்க. நினைச்சு பார்க்கவே முடியல. இந்த துயரம் தான் அவங்கள அந்த ஒக்பாஞ்சேங்கிற நம்பிக்கைக்குள்ள தள்ளி இருக்கு. ஓக்பாஞ்சே, அதாவது இறந்து போன குழந்தைங்க திரும்ப திரும்ப தாயோட வயித்துல பிறந்து கஷ்டப்படுத்தணும்னு நம்புறாங்க இல்லையா? ஆமா, ஒரு தீய ஆவின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்க குழந்தைங்களுக்கு மரணமே போதும்னு அர்த்தம் வர்ற மாதிரி, திரும்ப நடக்காதுன்னு அர்த்தம் வர்ற மாதிரி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. ஒரு வைத்தியர் சொன்னாருன்னு வேற, ஊர்ல போய் கூட குழந்தை பெத்து பார்த்தாங்க. ஆமா, ஆனா அந்த குழந்தையும் ஒன்னொன்பிக்கும் இறந்து போயிடுச்சு. இந்த சமயத்துல தான் ஒகாத்போயே உயான்வாங்கிற அந்த சிறப்பு வைத்தியர் வராரு. ஒக்வாஞ்சி விஷயத்துல அவர் ரொம்ப கை தேர்ந்தவர். இறந்த குழந்தையோட உடலை சிதைச்சு அது திரும்ப வராம இருக்க ஒரு சடங்கோட புதைக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி பிறந்தவ தான் சீமா. அவதான் இப்போ எக்வெஃபிக்கு எல்லாமே. அவளோட ஒரே நம்பிக்கை. அதனாலேயே அவங்க 2 பேருக்கும் உள்ள உறவு ரொம்ப, எப்படி சொல்றது, நெருக்கமா இருக்கு. எஸ்ஸிமா அவங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடாம எக்வெஃபின்னு பேரு சொல்லி தான் கூப்பிடுறா. ஆமா, அது எனக்கும் கொஞ்சம் வினோதமா தோணுச்சு. ஏதோ 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அதுதான், ஒரு தோழமை மாதிரி, சமமானவங்க மாதிரி பழகுறாங்க. அந்த முட்டை திருட்டுத்தனமா சாப்பிடுற சீன் கூட, அதுவும் அவங்க 2 பேரோட அந்த ரகசிய கூட்டு மாதிரி தானே இருக்கு. ஆமாம், ஒகோங்கோ கோபப்பட்டாலும் எக்வெஃபியால எஸ்ஸிமாவை கண்டிக்க முடியல. அந்த அளவுக்கு பிணைப்பு. இந்த உறவோட பின்னணியில தான் எஸ்ஸிமாவும் ஒரு ஒக்பாங்ஜேவா இருப்பாளோங்கிற பயம் இருக்கு. அதனால தானே அந்த ஈவா சடங்கு நடத்துனாங்க. கரெக்ட். போன வருஷம் நடந்துச்சு அது. யூவாங்கிறது அந்த உக்பாங்ஜே குழந்தைக்கும் அதோட ஆவி உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பொருள், ஒரு சின்ன கல் மாதிரி. அத கண்டுபிடிச்சு அழிச்சிட்டா அந்த குழந்தை சாகாம பொழைச்சுக்கும்னு நம்பிக்கை. ஆமா, அதை தேடுறது ஒரு பெரிய நிகழ்வாவே நடக்குது. எஸ்ஸிமா தான் எல்லாரையும் கூட்டிட்டு போறா, அங்க இங்கன்னு சுத்த விடுறா. கொஞ்ச நேரம் குழப்பிட்டு அப்புறம் ஒரு இடத்த காட்டுறா. எல்லாரும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒகுங்குவுக்கு கொஞ்சம் பொறுமை இல்ல. ஆனா அந்த வைத்தியர் ஒகக்குவே ரொம்ப நிதானமா ஆழமா தோண்டி கடைசியில அதை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு அழுக்கு துணியில சுத்தி வச்ச ஒரு வழவழப்பான கூழாங்கல். அதுதான் அந்த ஈயுவா. அது கண்டுபிடிச்சதும் எக்வெஃபிக்கு வர்ற அந்த நிம்மதி, அப்பாப்பா, அது வெறும் சடங்கு இல்ல, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்குது, ஒரு கட்டுப்பாட்டு உணர்வை தருது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த ஈ உவாவை கண்டுபிடிச்சு அழிச்சே 1 வருஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் எஸ்ஸிமாவுக்கு அதே ஈபா காய்ச்சல், ரொம்ப மோசமா. இந்த தடவை ஒகோங்குவோவே வைத்தியம் பாக்குறாரு. ஆமா, அந்த பாரம்பரிய நீராவி பிடிக்கிற வைத்தியம். மூலிகை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு எஸ்ஸிமால ஒரு பானைக்கு மேல உட்கார வச்சு மொத்தமான பாயால மூடி ஆவி பிடிக்க வைக்கிறாரு. பாக்க கோபமா கட்டளை போடுற மாதிரி தெரியுது. பானைய கவனி, தண்ணிய ஊத்துன்னு. ஆனா அதுக்குள்ள ஒரு அப்பாவோட அத்தனை கவலையும் பதட்டமும் இருக்கு. அவரோட அந்த கடினமான தோற்றத்துக்கு பின்னால இருக்கிற பாசம் தெரியுது. நல்லா வேர்த்து அப்புறம் எஸ்ஸிமா தூங்கிடுறா. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. சரி, நாம இவ்ளோ தூரம் இத பத்தி பேசினதுல இருந்து நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஓக்பாஞ்சே, யூவா மாதிரி நம்பிக்கைகள், இந்த சடங்குகள் எல்லாம் இத வெறும் மூட நம்பிக்கைன்னு நம்ம சுலபமா சொல்லிரலாமா? இல்ல யோசிச்சு பாருங்க, நவீன மருத்துவ வசதி இல்லாத அந்த காலத்துல மனுஷங்க அவங்களோட தாங்க முடியாத கஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏத்துக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்பிக்கைகள் ஒரு கருவியா பயன்பட்டுருக்கலாமா? ஆமா, எக்வெஃபியோட நம்பிக்கை, ஒகோங்கோவோட இந்த செயல், இதையெல்லாம் புரிஞ்சுக்க இந்த கலாச்சார நம்பிக்கைகள் எவ்வளவு முக்கியம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க.
ஒருவேளை இது அவங்களுக்கு ஒரு விதமான மன அமைதியையும் பிரச்சனையை எதிர்கொள்ற ஒரு வழியையும் கொடுத்திருக்கலாம் இல்லையா?